வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தலைப்பு 117 படர் மெலிந்து இரங்கல். படர் மெலிந்து இரங்கல் என்றால் என்ன? கணவனுடைய பிரிவு பொறாமல் தொடர்ந்து வருந்திக் கொண்டிருக்கிற தலைவி பற்றியது. படர் என்பது தலைவனின் பிரிவாற்றாமையால் தலைமகள் அனுபவிக்கும் துன்பம்தான். படர் என்றால் படர்தல். இப்ப கொடி படருதுன்னு சொல்றோம்ல, செடி கொடிகள்லாம் சொல்லும்போது கொடி படர்ந்து இருக்கான்னு கேட்பான். அதுபோல் இவளுக்கு அவன் அவன் இல்லாமையினாலே அந்த பிரிவு துன்பம் படர்கிறது. அதான் அந்த படர்னாலே இவள் மெலிந்து இறங்கி விட்டாள். இறங்கி விட்டால்னா அந்த துன்பம் அடைகிறாள் என்று பொருள். இடைநரா போடுகிறோம். படர் மெலிந்து இரங்கல். ஏன் அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பல்வேறு நிலைகள். அவள் எடுத்துக்கொண்டிருக்கிற மன உளைச்சல், அவளுக்கு அதனால் ஏற்படுகிற இன்னல்கள், சரியாக உண்பதில்லை, உடல் நலத்தை சரியாக பேணாமல் இருத்தல், இப்படி பல்வேறு காரணங்களாலே அவள் உடல் மெலிந்து விடுகிறது. அதனால் அவள் போட்டிருக்கிற வளையல்கள் எல்லாம் கலன்று விழுகின்றன. இதையெல்லாம் ஊரார் பார்த்து கேலி செய்வார்களே என்று அவள் நினைக்கிறாள். இதுதான் அந்த படர் மெலிந்து இரங்கல். இதைதான் 10 பாட்டிலையும் சொல்ல போறாரு. நிறைய இடங்கள்ல தோழிகிட்ட கோச்சுவா. இரவு பொழுதை ஒரு நங்கையாக கருதுகிறாள். எல்லாரையும் தூங்க வச்சிருக்கிற இரவு என்னை மட்டும் தூங்காம வச்சிருக்குது. தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இரவு தூங்குறது இல்லை. அது மாதிரி அந்த இரவு பொழுதை ஒரு நங்கையாக கருதுகிற தலைவி தான் தூங்காமல் இருக்கின்ற காரணத்தினால் யாராச்சும் ஒருத்தரை துணைக்கி வச்சுக்கணும்னு என்ன வச்சுக்கிட்டுச்சு. எது அந்த இரவு? இரவு என்கிற நங்கை தான் தூங்காமல் இருப்பதனால தனக்கு துணையாக எல்லாத்தையும் தூங்க வச்சிரு, காலையில பொழுது புலந்தோன்னே இழ வைக்கிறீல்ல, என்ன அது மாதிரி செய்யலையே, என்னுடைய கணவன் பிரிந்து சென்றவன் சொன்ன மாதிரி வரலையே, அதுக்கு நான் தானா கிடைச்சேன் என்பதை போல அவள் அந்த இரவு பொழுதை நையாண்டி செய்கிறார். அப்போ குழந்தைகளை பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நாமளும் இது மாதிரி பண்ணியிருப்போம். இளம் பிள்ளைகள்லாம் இருக்கிற போது ஒரு பொம்மையை பார்த்து அது ஒரு உயிரினமாக நினைத்து பேசும். குழந்தைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3, 4, 5 வயது குழந்தைகள் அந்த குழந்தைகள்கிட்ட கோவிச்சுக்கும். அதுக்கு சட்டையெல்லாம் போட்டு விடும், தலை சீவும். அது ஏற்கனவே சீவி இருக்கும், இது ஒருக்கா சீவும். இதெல்லாம் குழந்தை விளையாட்டு. அது போல இந்த இரவு பொழுதை இவள் ஒரு நங்கையாக கருதி அந்த இரவு கிட்ட கோவிச்சுக்கிறான். நீ தூங்காம இருக்கிறதுனால என்னையும் உனக்கு துணையா வச்சுக்கிட்டியா அப்படின்னு. இதான் அந்த 10 குறள்லையும் சொல்ல போறேன். இதான் படர் மெலிந்து இரங்கல். இந்த துன்பம் அதிகமானா அதுக்கு துயரம்னு பேர். துன்பம் துயரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த துன்பம் தொடர்ந்து பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொல்வார்கள். தொடர்ந்து துன்பங்கள் எனக்கு மட்டும் அப்படி நடக்குமான்னு வழக்கத்துல கேட்பாங்க. அது மாதிரி இவள் அந்த துன்பம் மிக மிக அது துயரமாகிறது. இப்படிலாம் சொற்கள் அமைச்சிருக்காங்க பாருங்க தமிழ்ல. துன்பங்கள் தொடர்ந்து வந்தா அதுக்கு பேர் துயரம். படர் என்பது தலைவனின் பிரிவாற்றாமையால் தலைமகள் அனுபவிக்கிற துன்பம். அதனால் அவள் ஊன் உறக்கம் ஒழுங்காக பேணாமையால் உடல் மெலிந்து தலைவன் எப்பொழுது திரும்பி வருவான் என்ற எண்ணத்தால் இறங்குகிறாள். அதாவது பிரிவாற்றாமை தலைமகள் தான் உருகின்ற துன்பத்தினை எப்பொழுதும் நினைத்தலின் அந்நினைவால் மெலிந்து இறங்குகிறாள். இத்தலைப்பினுடைய விளக்கம். படர் மெலிந்து இரங்கல் என்றால் பிரிவு பொறாமல் தொடர்ந்து வருந்துதல். 1. மறைப்பேன்மன் யான் இகுதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். மறைப்பேன்மன் யான் இகுதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும்.
எனினும் அது என் கட்டுக்குள் நில்லாது மணற்கேணியில் ஏற்றம் போட்டு நீரினை இறைக்கும் தோறும் அந்நீர் பெருகி வருதல் போல இதுவும் மிகுவதாயிற்று. இந்த காம நோயானது மிகுந்து வருகிறது. இந்த கேணியில குளிச்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது. ஏற்றம் இறைக்கிற போது அந்த ஏற்றம் இறைச்சு முடிச்சோன்னா நாங்க போவோம், தண்ணி இருக்காது. அந்த அந்த அவர் சொல்லுவாரு, நீங்க போய் அது போயிட்டு வாங்க, ஒரு 5 நிமிஷத்துல ஓடிடும், அதுக்கப்புறம் இறங்கி குளிக்கலான்னு. அது 20-30 அடி ஆழம் இருக்கும். அது நாங்க அப்படி இந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு 5-10 நிமிடத்திற்குள்ளாக எல்லா ஊற்றுவாயிலையும் எல்லாம் பாறை கற்கள். நான் இருந்த பகுதியில 30 ஆண்டுகள் அந்த பாறை கற்கள் காலையில 5:30 மணிக்கு அந்த பொழுது புலர்ந்தும் புலராமல் இருக்கின்ற அந்த காலை வேளையில புதிதாக ஊறி வருகிற அந்த நீரிலே குளித்து மகிழ்வோம். அவ்வளவு மகிழ்ச்சி, ஆனந்தம் அந்த நீர் பெருக்கிலே குளிப்பது. அப்ப அந்த ஒலி கேட்கும். எல்லா துளை பகுதியிலிருந்தும் ஊற்று எல்லா பக்கங்களிலிருந்தும் கொண்டு வந்து கொட்டும். அவன் இறைக்கிறான் அந்த நீரை. அவன் இறைச்சி முடிச்சு காலியாயிரு நாங்க போறதுக்குள்ள. இரவெல்லாம் இறைச்சிருப்பான். இரவு 12-1 மணியிலிருந்து எல்லா நிலத்துக்கும் தண்ணீர் பாய்வதற்காக ஏற்றத்தில் இறைத்திருப்பான். அடுத்த 5-10 மணித்துளிகளுக்குள்ளாக நாங்கள் குளிக்கிற அளவுக்கு நீர் பெருகிவிடும். அது இன்னும் கொஞ்சம் அதிகமா மேல தண்ணி வர்ற வரைக்கும் குளித்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் அந்த ஆழத்தில் குளிப்பது, நீச்சல் அடிச்சு குளிப்பதே ஒரு மகிழ்ச்சி. நல்ல பெரிய அந்த மாதிரி கேணியை சொல்லுகிறார். இப்படி ஏற்றம் இறைத்து அந்த ஊறி வருகிற நீரை போல எனக்கு காமமானது மிகுகின்றது என்று ஓமிக்கிறார் திருவள்ளுவர். இதெல்லாம் அப்படி இப்படிலாம் குளிச்சிருப்பாரு. இறைக்க சுரக்கும் பெருங்கேணி ஈயச் சுரக்கும் பெருஞ்செல்வம். இந்த பெருஞ்செல்வமும் அப்படிதான். இது மாரியார் சாமி சொல்லுவாரு. அவரு பெரிய மாலை போட்டிருப்பாங்க. இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் சின்ன மாலையா வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்ன இவ்வளவு பெரிய மாலை போட்டிருக்காரு, நம்ம கொண்டு இதை போடலாமா வேணாமா, கூட்டத்துல இருக்கவங்க ஏதாவது நினைப்பாங்களோன்னு நினைப்பாரு. அவரோட உளவியலை அவர் புரிஞ்சுக்குவார். அவர் என்ன மாலை கையில வச்சிருக்கிறவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத ஒரு வினாடியில புரிஞ்சுக்குவார். சாமி புரிஞ்சுக்குவார். உடனே அந்த தன்னுடைய மாலையை கலட்டி வேறு ஒரு கொடுப்பார். ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாரு. ஒரு பையன் பதில் சொல்லுவான். சொன்ன உடனே அவனை கூப்பிட்டு அவனை ஒரு பாராட்டு. உடனடியாக அவரை பார்த்து கண்ணை சிமிட்டுவார். அப்படி அந்த மாலை வச்சிருக்க கொண்டாந்து போட்டுருவான். அப்ப சொல்லுவார், இந்த வார்த்தையை சொல்லுவார், ஈயச் சுரக்கும் பெருஞ்செல்வம். என்கிட்ட இருந்ததை நான் கொடுத்துட்டேன், இப்ப எனக்கு வருது பாருங்க, ஈயச் சுரக்கும் பெருஞ்செல்வம். எப்படி பாருங்க, சாமி பேச்சினூடே எப்படி அவர் சொல்லுகிறார். அதனாலதான் அவருடைய காலம் முழுக்க ஒரு 70 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையில 88 ஆண்டுகள் வாழ்ந்தார். 70 ஆண்டு காலம் கொடிகட்டி பறந்தார் சொற்பொழிவுல. இப்படிதான் இது அப்படியே அனுபவத்துல அப்படியே கொண்டு வருவார். இறைக்க சுரக்கும் பெருங்கேணி ஈயச் சுரக்கும் பெருஞ்செல்வம். நீ இருக்கு உடற்கிறது கொடுத்தாதான் உனக்கு திரும்ப திரும்ப வரும். வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பெருகாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லுவார். இப்படி இவளுக்கு இந்த காம நோய் பெருகுகிறதா. இறைக்க தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தர் கற்றனைத்தோறும் அறிவு என்று கல்வியில சொன்னதை போல இங்கே இவளுக்கு காம நீர் சுரக்கிறதா. தலைவி பிரிவாற்றாமையால் அனுபவிக்கும் காம நோயை பெரு அறியாமல் மறைக்கும் தோறும் மிகுந்து கொண்டே இருக்கிறது, அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது, சுரந்து கொண்டே இருக்கிறது. ஊற்று நெஞ்சுக்கும் அதிலிருந்து ஊறி வரும் நீர் காம நோய்க்கும் இறைப்பவர் தலைவிக்கும் உவமைகளாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துணைவனை நினைந்து, துணைவன் கணவன் பொருள், துயரத்தால் மெலிந்து துணைவி இறங்கி இருந்தமை உணர்த்தி நிற்றலால் இது படர் மெலிந்து இரங்கல். படர் மெலிந்து இரங்கல் என்கிற தலைப்புக்கு இந்த முதல் குறளே உவமையாக வருது பாருங்க. துணைவனை நினைந்து துயரத்தால் மெலிந்து துணைவி இறங்கி இருத்தலை உணர்த்தி நிற்றலால் இது படர் மெலிந்து இரங்கல். 2வது குறள், கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும். கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நானு தரும்.
நான் மூடி மறைக்கலான்னு பார்க்கிறேன். என்னுடைய காம நோய் மற்றவர்கள் தெரிந்து விடாமல் இருப்பதற்கு. தெரிந்தால் அவர்கள் பரிகாசம் செய்வார்கள், கிண்டல் பண்ணுவார்கள், என்று நக்கல் பண்ணுவார்கள். இப்படி இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு போட்டாதான் அது நல்லா எல்லாத்துக்கும் புரியுங்கிறதுக்காக எதிர்காலத்தில் இந்த காணொளி காட்சியை பார்க்கிறவர்களுக்கு எப்படியெல்லாம் இதை எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறேன். இக்காம நோயினை என்னை சார்ந்து உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளாதபடி மூடி மறைக்கும் என்னால் முடியவில்லை. இதனை எனக்கு வழங்கிய என் தலைவருக்கு வெளியிடுதலும் எனக்கு நாணத்தை தருவதாக உள்ளது. நான் போய் சொல்லலாமா என்று அவளுக்கு நாணம் தடுக்கிறது. அதைத்தான் இங்கே அழகாக சொல்லுகிறார். இந்நோயை கரத்தலும் ஆற்றேன். எப்படி கொண்டு கூட்டுறேன்னு பார்த்துக்கணும். புத்தகம் கையில வச்சிருக்கீங்களான்னு தெரியல. இந்நோயை கரத்தலும் ஆற்றேன், நோய் செய்தாருக்கு உரைத்தலும் நாணத்தரும். எவ்வளவு அழகு, அவ்வளவு மிகவும் எளிமையான சொற்கள் அப்படியே போட்டிருக்காரு. நோய் செய்தார், யார் நோய் செய்தது? அவ கணவன் தான். அவங்கிட்ட போய் நான் இப்படி படாத பாடு போடுறேன்டா நீ இல்லாம அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு நாணத்தை உண்டாக்குகிறது, நாணத்தரும். கரத்தலும் ஆற்றேன், இது மறைக்கவும் முடியாது. குடியிருப்பவர்கள் எல்லாம் என்னை பார்த்து, என்னடி அவன் கணவன் போயிட்டான்னு இப்படி மருந்து இருக்கிறியா என்று அவளை கேலி செய்வார்கள் என்பதனாலே என்னால் மறைக்கவும் முடியவில்லை. என்னுடைய காம நோய் அப்படி இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். தலைவியின் கூற்றாக 2 கருத்துக்கள். ஒன்று, காதல் நோயினை கரத்தல், மறைக்கணும். இது முன்னை குரல்ல மறைப்பேன்மன் இந்நோயை பார்த்தோமா, இதுக்கு முதலாவது குரல். ஆனால் இது அவளால் சொல்லப்படுகிறது. உடன் இருப்போர் அக்கம் பக்கத்தார் ஆகியோர் தான் செய்தியை எங்கும் பரப்புகிறார். அவர்களுக்கு புலப்படாதபடி தன் நோயை மறைக்கவோ காக்கவோ தலைவியால் முடியவில்லை. இது ஒரு கருத்து. 2வது, இந்த நோயினை இவளுக்கு வழங்கியவன் அவள் தலைவனே, கணவனே. அவனிடம் போய் இந்த இன்னலை தலைவி எவ்வாறு சொல்ல முடியும்? சொல்ல நினைத்தாலும் நாணம் தடுக்கிறது. அவன் உடன் உறைந்தாலும் உரைக்கலாம். பொருள்வையில் பிரிந்து நெடுஞ்சேன் சென்றுள்ளான். நெடுஞ்சேன்னா தொலைதூரம் சென்று இருக்கிறான். இந்த டன்னகர ஒற்று போறோம். நெடுஞ்சேன் சென்றுள்ளான். தூது அனுப்பி தன் நிலைமையினை அவனுக்கு எடுத்துரைத்தால் விரைவில் திரும்பி வருவான். நோய்க்கு மருந்தாவான் எனில் அவள் உடன்பிறப்பாகிய நாணம் குறுக்கிடுகிறது. விபி சொன்னா அவன் என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சிருவானோ அப்படின்னு அந்த நாணம் தடுக்கிறதா. இதுதான் நாணம். இருவேறு உணர்வுகளுக்கு இடையே நிகழும் மனப்போராட்டத்தால் தடுமாறுகிறாள் தலைவி. இதைத்தான் உளவியல் பாங்கோடு சொல்லுகிறார் திருவள்ளுவர். கரத்தலும் ஆற்றேன், இந்நோயை கரத்தலும் ஆற்றேன், நோய் செய்தார்க்கும் உரைத்தலும் நாணம் தரும். தன் விரக வேதனையை காதலனுக்கு உரை செய்ய துணிந்த போது உள்ளத்தில் லஜ்ஜை தோன்றியதால் உரைத்தலும் நாணம் தரும். அந்த லஜ்ஜைங்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னு யோசனை பண்ணி பார்க்கிறேன், வரமாட்டேங்குது. இந்த லஜ்ஜை அப்படிங்கிற சொல்லுக்கு துணிந்த போது உள்ளத்தில் லஜ்ஜை தோன்றியதால் ஒரு விதமான கூச்சம் அப்படி சொல்லலாம். உரைத்தலும் நாணுத்தரும் என்றார். இத ராமாயணம் சொல்லுது. தாமூரு காமத்தன்மை தாங்களே உரைப்பதென்பது ஆமனா ஆம் எனல் ஆவதன்றே அருங்குல மகளிர்க்கம்மா. இது அப்படி சொல்ல முடியாதுன்னு இப்ப அரண் சேர்க்கிறார். இப்ப திருவள்ளுவர் என்ன நினைக்கிறாரோ அதை சமகாலத்தில் அல்லது அவருக்கு முன்னால் வாழ்ந்த சங்க இலக்கிய அறிஞர்கள், சங்க இலக்கிய பாடல்களை செய்த பெரும் புலவர்களும் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. பின்னாலே வந்த ராமாயணத்திலும் கம்பரும் அதை பயன்படுத்துகிறார். பூணாத காமம் புகுந்து நானால் தகைந்து நலிகின்றது என் உயிரை என்று கட்டபொம்மன் வாரிசாகிய ஜெகவீரபாண்டியர் சொல்லுகிறார். பூணாத காமம் புகுந்து, நான் அதை அணிகளை நான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. அந்த பூணாத காமம் புகுந்து நானால் தகைந்து நலிகின்றது என் உயிரை வாட்டுகிறது இந்த காமம் என்று ஜெகவீரபாண்டியன் ஒரு பாடலா எழுதியிருக்கிறார். தாமுரு காமத்தன்மை, தாம் உரு காமத்தன்மை தாங்களே உரைப்பதென்பது. பெண்கள், திருமணமான புதிதிலே இருக்கிற பெண்கள் தாங்களே உரைப்பது என்பது
ஆமணெல்லாம் ஆவதென்றே அருங்குல மகளிருக்கு அம்மா. அது சொல்ல முடியாது அவங்களால என்பதை இங்கே மெய்ப்பாட்டோடு உளவியல் பாங்கோடு சொல்லுகிறார். கரத்தலும் ஆற்றேன் என் நோயை நோய் செய்தாருக்கு உரைத்தலும் நானு தரும். 3ஆம் குறள். காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து. இதுல 1247 125வது அதிகார காமத்துப்பல்லே 7ஆம் குறள் இதோடு இணைத்து பார்க்கிறோம். அது என்ன குறள் என்றால், காமம் விடு ஒன்றே நான் விடு நன்னெஞ்சே யானோ புறேன் இவ்விரண்டு. அங்க இதனுடைய விரிவை அங்க நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால இதை பார்ப்போம். காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து. புரியல, இப்படி படிச்சா புரியும். என் நோனா உடம்பின் அகத்து, என் வலுவற்ற உடலின்கண் உயிரையே காவுத்தடியாக கொண்டு பரிவால் உண்டாகிய காமமும் நானும் இருபாலும் தூங்குகின்றன. காமமும் நானும் உயிர்காவா தூங்கும். அப்படி பிரிச்சு படிச்சோம்னா புரியும். இங்க தொங்குங்கிறத தூங்கும்னு போட்டிருக்கார் திருவள்ளுவர். அதற்கு பொருள் தொங்கும். எப்படின்னா, காவடியில ஒரு தண்டு இருக்கு இல்லையா, கழுத்துல வச்சுக்கிறாங்க காவடி. அந்த காவடியில ஒரு பக்கம் காமமும் ஒரு பக்கம் நாணமும் இருக்கிறது. இதைத்தான் இந்த ஒரு ஓமை மூலமாக திருவள்ளுவர் மிக அழகாக வடிக்கிறார் இந்த 3ஆம் குறளிலே. மீண்டும் பாருங்க. என் நோனா உடம்பின், இந்த வலுவற்ற உடல், அந்த அப்படி நினைச்சு நான் மெலிஞ்சு போனா, அதனால என்னுடைய வலிவற்ற உடல். என் நோனா உடம்பின் அகத்து, என்னுடைய உள்ளத்துக்குள்ள காமமும் நானும் உயிர்காவா தூங்கும். இந்த உயிருங்கிறது தான் காவடி, காவடியினுடைய தண்டு. காவடி அந்த குச்சி மாதிரி இருக்கு பாருங்க, நடுப்புற நல்லா வலுங்க. அந்த காவடியை நினைச்சு பார்த்துக்கங்க. அந்த காவடி தண்டு தான் என்னுடைய உயிர். அந்த உயிர்ல ஒரு பக்கம் காமமும் ஒரு பக்கம் நாணமும் தொங்குது. அதான் தூங்குன்னு போடுறார். காமமும் நானும் உயிர்காவா தூங்கும். இந்த ரெண்டும் என்னுடைய உயிரை அலைக்கழிக்கின்றன. எப்படி? கான்னா காவடி தண்டு, கா வா தூங்கும், தொங்கும். நெஞ்சோடு களத்துல நம்ம பார்க்க போறோம். 125வது அதிகாரம், 125வது அதிகாரத்துல 7ஆம் குறள். உயிரை காவாகவும் காம நான்களை சுமைகளாகவும் குறித்தது இந்த குறள். எனது மெலிய உடம்பினிடத்தே காம நோயும் நாணமும் உயிர்காவா தூங்கி நிற்கும் என்பதாம். காமமும் நானும் ஒத்த அளவுடையனவாய் உறைந்திருத்தலால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்பால் உயிர்காவா தூங்கும் என்றார். இதுக்கு நாம குறுந்தொகையிலிருந்து ஒரு பாட்டு பார்ப்போம். ரொம்ப அழகான ஓமை, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வேரல் வேலி வேர்கோட்பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யார் அகிர்ந்து அறிந்திசினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்க இவள் உயிர் தவச்சிறிது காமமோ பிரிதே. இந்த தவங்கிறது உரி சொல்லுன்னு பார்த்துருக்கோம். நம்ம சிறிதுனாலே சின்னதுதான், தவச்சிறிதுன்னா ரொம்ப சின்னது. இப்ப இந்த வெள்ளரி பிஞ்சு வாங்குற போது என்ன பண்ணுவோம்னா, அதுல ரொம்ப மெலிசா இருக்கிறத மிக எளிதாக கடித்து உண்ணலாம். அதான் பிஞ்சு, அதான் தவ பிஞ்சுன்னு சொல்லுவோம். பிஞ்சுனாலே சின்னது தான், தவ பிஞ்சுனா ரொம்ப சின்னது. அதே போல உயிர் தவ சிறிது காமமோ பெரிதே குறுந்தொகை சொல்லுது. இது ரொம்ப சின்னது, காமம் பெருசு. இந்த காம இச்சை மிகுந்தாலும் நாணத்தால் குளமகள் நைந்திருப்பாள் என்பது இதன் மூலமாக உணர்த்தப்படுகிறது. வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி யார் அகுது அறிந்திசினோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு என்று சொல்லுகிறார். இதை இன்னும் அழகா பார்க்கணும்னா, உயிர் எப்படி சின்னது சிறியதுன்னு சொன்னார் இல்லையா. இப்ப பலாமரம் பெருசா இருக்குது, ஆனா அதனுடைய கிளை சின்னது. அந்த கிளையிலேயே அந்த காம்பு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா அதுல தொங்குற பலாப்பழம் இவ்வளவு பெருசு இருக்கும். அதுல 122 சொலை இருக்கு. பெருசா பெருசா நினைப்போம். 22 சொலை உள்ள பழம் இருக்குது,
122 சொலை உள்ள பெரிய பழமும் இருக்குது. இப்ப இந்த ஓமைய குறுந்தொகை ஆசிரியர் காட்டுறார். எப்படி அவளுடைய உயிர் சின்னது, அந்த காமம் என்பது பெருசு. அதுக்கு பெரிய பலாப்பழம் இருக்கிறதே அது காமம். அது ஒட்டி இருக்கிறது உசுறு இருக்கு பாரு, அது இவ்வளவுதான் மெலிசா அந்த கிளை இருக்கு. இந்த மெலிசா இருக்கிற கிளை இவ்வளவு பெரிய பழத்தை தாங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத, இந்த காமம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைச்சாரு குறுந்தொகை ஆசிரியர். இந்த குறுந்தொகை 18வது பாடல்ல சிறுகோட்டு பெரும் பழம் தூங்கி அங்கு, அப்ப இங்க தூங்கிங்கிறத அங்கேயும் சொல்றாரு பாருங்க. இங்க திருவள்ளுவர் சொன்னார்ல தூங்கின்னு, இந்த இந்த குரல்ல காவா உயிர் காவா தூங்கும்னு, இப்ப இங்கேயும் தூங்கின்னு சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, புலவர்கள் எப்படி ஒத்துழைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த தொங்கும் என்பதை அந்த சிறு கோட்டில் அந்த காம்பில் இவ்வளவு பெரிய பழம் தொங்குகிறது என்பதை இங்கே சொல்லுகிறார். சிறுகோட்டு பெரும் பழம் தூங்கி அங்கு இவள் உயிர் தவச்சிறிது. இலக்கியத்தை ரசிங்க, சங்க இலக்கியத்தை ரசிங்க. உயிர் தவச்சிறிது, காமமோ பெரிது. இந்த பலாப்பழம் எவ்வளவு பெரிதோ அதுபோல் இவருடைய காமம் பெரிது என்று சொல்லுகிறார். என்ன அழகு! கபிலர் சொல்கிறார் அந்த பாடல்ல. இப்ப மீண்டும் குரலை பாருங்கள். காமமும் நானும் உயிர் காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து. அதுக்குள்ளேயே பொருள், என் நோனா உடம்பின் அகத்து, என் வலிமை குறைந்த வலுவற்ற உடலின் கண் இந்த உயிரையே காவு தடியாக கொண்டு காமமும் நானும் உயிர் காவா தொங்கும். அவருடைய சீர்களுக்குள்ளேயே அந்த பொருளை நம்ம பார்த்து விட்டோம். 4, காம கடல் மண்ணும் உண்டோ அது நீத்தும் ஏம புனை மண்ணும் இல். காம கடல் மண்ணும் உண்டோ அது நீத்தும் ஏம புனை மண்ணும் இல். காமம் என்று சொல்லப்படும் ஒரு கடல் இருக்கவே இருக்கிறது. அதனை நீந்தி கடத்தற்கு பாதுகாப்பான மிதவை எதுவும் இல்லையே. இப்ப நம்ம பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று ஒன்றை தப்பமாக சொன்னார். ஒன்றை அதை கடப்பதற்கு அது நம்ம ஏகதேச உருவமாக நம்ம கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் இங்க வருது. பெண்ணின் பெருந்தக்கது இல். கடல்னா காமம். 1137 பார்த்தோம். உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் என்று பார்த்தோம் அல்லவா. அதை போல இங்கே அதனை நீந்தி கடத்தற்கு பாதுகாப்பான மிதவை எதுவும் இல்லை. காமம் என்று சொல்லப்படும் ஒரு கடல் இருக்கவே இருக்கிறது. அதனை நீந்தி கடத்தற்கு பாதுகாப்பான மிதவை ஏதும் இல்லை. காமத்தை கட்டுப்படுத்துவதற்கு தலைவி எடுத்த முயற்சிகள் பலன் தரவில்லை என்பதும், கடல் போல் பெரிய காமம் அதனை அடக்க முயன்ற நாணத்தை வென்றது என்பதும் இங்கே புலப்படுத்தப்படுகின்றன. காமம் கடல் என்றதால் நாணம் குளம் எனலாம். ஞானம் சின்னது, அதனால அதோட போட்டி போட முடியல. அதனாலதான் இவளால சொல்ல முடியல, வெளிப்படுத்த முடியல. இந்த தோழியாவது சொல்லலான்னு பார்த்தா அவ ஒத்துழைக்க மாட்டேங்கிறான். மற்ற உயிர்கள் எல்லாம் தூங்குற மாதிரி அவளும் தூங்குறான். இந்த ராத்திரி தான் என்ன தூங்க விட மாட்டேங்குதுன்னா, ராத்திரி வேலை இரவு பொழுது என்ன தூங்க விட மாட்டேங்குது. தன்னுடைய தோழியா வச்சுக்கிச்சு. ஏன் தோழி இருக்கால, அவளும் குரட்டை அடிச்சு தூங்குறான். என்னுடைய வருத்தம் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நானும் குளம் சொல்லி அனுப்ப முடியல. பின்னரும் காம கடும்புணல் நீந்தி கரை காணேன் என்று தன் துன்பத்தை தோழிக்கு செவிலி வெளியிடுகிறார். இப்படி தூங்குறியே, என்னுடைய நிலைமையை பார்த்தாயா என்று அதனை காமத்தை கடலாக உருவகித்த ஆசிரியர் அதனை நீந்தி கரையேறும் புனையாக தலைவன் வரைவினை குறிக்காமையால் இக்குறளில் ஏகதேச உருவகமானது. இந்த முதல் 10வது குறளை போல இக்குறளில் காம கடலை நீந்துவதற்குரிய ஏம புனை இல்லையே என்ற தலைவி ஆழ்ந்திருக்கும் ஆற்றாமை உணர்வினை உயிர் தோழிக்கு புலப்படுத்துவதாக புனைந்திருக்கிறார். காம கடும்புணல் உண்டோ, காம கடல் மண்ணும் உண்டோ, காம கடல் மண்ணும் உண்டோ அது நீத்தும் ஏம புனை மண்ணும் இல். 5, துப்பின் எவர் செய்வார். துப்பின் எவர் செய்வார் மற்கொல் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். நட்பாக இருந்த காலத்திலேயே துன்பம் வரச் செய்தவர் வல்லாண்மை பகைபோல் பிரிந்த நிலையில் எத்தகையவராக இருப்பார். இருக்கிற போதே அங்க போறேன் இங்க போறேன்னு சில பேர் கடைவீதிக்கு போயிட்டு 10 நிமிடத்துல வரேன்னு 10 மணி நேரம் கழிச்சு வர்றவன்லாம் இருப்பான் இல்லையா.
அதாங்க சொல்ற, நட்பாக இருந்த காலத்துல வீட்டுல இருக்கிறதுல வெளியில போனா திரும்பி வர்றதுக்கு லேட் ஆயிடும், காலதாமதம் வருவான். இப்ப நம்ம விட்டு பொருள் வயல் பிரிதல், தூதில் பிரிதல், பகைமேல் பிரிதல்னு பிரிஞ்சு போயிட்டான். இவனை என்ன சொல்றது என்று சொல்லுகிறார். வல்லாண்மை பகை போல் பிரிந்த நிலையில் எத்தகையவராக இருப்பார். இங்க வீட்டுல இருக்காலே ஒழுங்கா இருக்கிறது இல்ல. எங்கேயா வெளியில போனா எங்க போனானோ இவ்வளவு நேரம் காணாமன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதே போல துப்பின் எவர் செய்வார் மற்கொள், துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். இப்படி படிக்க. நட்பினுள் 5வது சீர் முதல்ல, நட்பினுள் 4வது சீர் 2வது, துயர் வரவு 7வது 6வது 7வது சீர் அடுத்து ஆற்றுபவர் முதல் சீர். அதுக்கப்புறம் துப்பின் எவர் செய்வர் மற்கொள். மீண்டும் பாருங்க. நட்பினுள், நட்பினுள்னா இங்க இருக்கிற போது வீட்டுல இருந்த காலத்துல துயர் வரவு ஆற்றுபவர், துப்பின் எவர் செய்வார் மற்கொள். இங்கேயே அவர் ஒழுங்கா இருக்கிறது இல்லை. போனா வெளியே போனா போனதுதான், போன இடம் வந்த இடம், எல்லாரும் வீட்லயும் நடக்கிற நிகழ்வு. அது மாதிரி நட்பாக இருந்த காலத்திலே துன்பம் வரச் செய்தவர் வல்லாண்மை பகை போல் பிரிந்த நிலையில் எத்தகையவராக இருப்பார். நள் என்றால் நட்பு, நல்லார் என்றால் பகைவர். தோழி, நட்பாய் உள்ளவரிடம் துன்பத்தை வரவழைப்பதில் ஆற்றல் பெற்றவர், பகைவரிடம் யாது செய்வாரோ. தலைவியின் உடனிருந்து இல்லறை இன்பம் நல்க வேண்டிய தலைவன் பொருள்வயில் பிரிவு போன்றவற்றில் செல்கிற போது அவன் எப்படி வருவான். அவள் உள்ளத்தில் துன்பம் கொப்பளித்து சூடான எண்ணங்கள் ஒவ்வொரு குரலிலேயும் வருகின்றன. இந்த அதிகாரம் முழுக்க துயரங்கள் என்று சொல்லாமல் துயர் வரவு என்றது ஏன்? இதான் நயம். அல் நின்று இதம் செய்பவர் போல் ஆற்றுகின்றார். ஆதலால் அவர் செயல் வரவு பின்பு துயர் விளைவுக்கு ஏதுவாய் உள்ளமையால் எதிர்நோக்கி அயராவகை தோழியர் ஆற்றுவது தலைவிக்கு துயரங்களாய் நீளுகின்றன. பிரிவிடை வருந்தி இருந்த தலைமகள் தோழியரை குறிப்பால் இகழ்ந்து கூறியது, நீ ஒத்துழைக்கவில்லை என்று சொல்வதுதான் துயர் வரவு. இப்ப அந்த கைகைக்கு கூனி துயர் வரவு. அது வெறும் துயரம் அல்ல, கூடவே வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த தோழி என்ன பண்றா, தனக்கு ஆதரவாக இல்லாமல் இவள் தன்னுடைய துன்பத்தில் அவள் பங்கு கொள்ளவில்லை என்று இவருடைய ஆற்றாமையினால் சொல்லுகிறார். அவள் எல்லா விதத்திலும் அவள் உண்மையாக இருக்கிறாள் தான். இங்கே இருக்கிற தோழி, திருவள்ளுவர் சொல்லுகிற தோழி அவளுக்கு உண்மையாகத்தான் இருக்கிறாள். ஆனால் இவருடைய உள்ளமானது அலமருகிறது. ஐயோ, இவள் இப்படி இருக்கிறாளே என்று அலமருகிறாள். அப்படி அலமருகிற காட்சி ஒரே ஒரு நிமிடம் கூட ஆகிவிட்டது. இருந்தாலும் நைடதத்துல தமயந்தி சொல்லுகிறார், சீட பாக்கியவா, இந்த மாதிரி தோழி அவள் பெறவில்லை, அவளை சுற்றி அரக்கியர் இருந்தார்கள். இப்படி தோழி இருந்தால் அவள் என்னை போல அவளும் துன்பப்பட்டிருப்பாள். அவளுடைய கணவன் நலன் பிரிந்த போது அவள் எவ்வளவு துன்பம் அடைந்தாள் என்பதை நயமாக ஒரு பாடல், சீதை ஒருத்தி காதலரை, நலவென்பாவில் நைடதத்துல வர்ற பாட்டுது. சீதை ஒருத்தி காதலரை தனந்து உளாரில் சிறப்புடையல். காதலர் அப்படி பிரிஞ்சு இருக்கிற போது அவள் தான் சிறப்புடையல். ஏன்னா அவளை சுத்தி இந்த மாதிரி தோழிகள்லாம் இல்லை, அவளுக்கு அரக்கியர்கள் தான் இருந்தாள். ஏனென்றால் அரக்கியர்கள் அவளுக்கு எதிரியாக இருக்கிறார்கள், பகைவராக இருக்கிறார்கள். அதனால அவளுக்கு அந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறாள். மீண்டும் அந்த குரலை பாருங்கள், அழகான குரல். துப்பின் எவர் செய்வார் மற்கொள், துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர். 6ஆம் குரல் அடுத்த வெள்ளி.